யோசுவா என்கிற சரித்திர புத்தகத்தின் வழியாக நற்செய்தி பணிக்கான தாக்கங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்தில் இன்றைக்கு யோசுவாவின் புத்தகம் 7ஆம் 8ஆம் அதிகாரத்தில் யோசுவாவின் ஆவிக்குரிய பயணத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான அம்சத்தை தியானிப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறோம். ஆயி என்கிற ஒரு பட்டணம் தோல்விக்கு பின் வெற்றி தந்த பட்டணம் என்று இதை சொல்ல வேண்டும். இப்போது எரிகோ கோட்டை வீழ்ந்தது. இரத்தமின்றி, யுத்தமின்றி, எங்களுடைய திறன் ஆற்றலின்றி கடவுள் தம்முடைய பிள்ளைகளின் ஆர்ப்பரிப்பினால, அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடியதினால 7 முறை சுற்றி வந்தோம். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்தோம். அவர் சொன்னபடி செய்ததினால் வெற்றி கிடைத்தது என்கிற எண்ணத்தில் அந்த பட்டணத்துக்குள் நுழைந்தவர்கள் 2 மைல் தான் நடந்திருக்கிறார். ஐங்கிற பட்டணம் இந்த கோட்டையின் என்று 2 மைல் தூரம்தான் இருக்கிறது. இந்த வெற்றி அவர்களுக்கு ஒருவேளை ஒரு போலியான எண்ணத்தை தந்துவிட்டதோ, மமதையை தந்துவிட்டதோ, தவறான சிந்தையை தந்துவிட்டதோ, மிக பெரும் தோல்வியாய் முடிந்தது. 3000 இராணுவ வீரர்கள், அதில் 36 பேர் மாண்டு போனார்கள். திரும்ப துரத்தப்பட்டு ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். யோசுவாவும் அவனுடைய இராணுவ வீரர்களும் தத்தளித்து போனார்கள். தோல்வி. ஆயி பட்டணத்தில் கடவுளின் பிள்ளைகளுக்கு வந்த பயண தோல்வி. எப்படி வந்தது இது? வசனம் சொல்லுகிறது, இச்சை, ஆசை, பேராசை, சாபத்தீடான காரியங்களில் கடவுளுடைய திட்டத்தை ஏற்று இருக்கிற மிக பெரும் போராட்டம், பெரும் போரில் கடவுளின் திரு திட்டத்திற்காக வாழ வேண்டிய மனிதர்கள் வெற்றியை இச்சித்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் அதிகாரத்தின் துவக்கம் 1ஆம் வசனம், சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேரானுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான், தமிழில் ஆகாதவன் இல்லையா, ஆகான், ஆண்டவரின் திருத்திட்டத்தில் எல்லா எல்லைகளிலேயும் இப்படி ஆகாதவர்களும் இருக்கிறார்கள். கடவுளின் திட்டத்திற்காக, கடவுள் செய்த அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக வைத்து வைக்கப்பட்டவர்கள் ஆகானாய் சாபத்தீடான சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேலின் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இன்றைக்கு நற்செய்தி பணியை பற்றி பேசுகிறோம், திருச்சபை வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், இயேசுவை அறிந்திராத மக்கள் எண்ணங்களை பற்றி பேசுகிறோம், அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் செய்கிற கிரியைகளை பற்றி பேசுகிறோம். இவைகளின் வழியே மெல்லிய வெளி தெரியாத பெருமை ஒட்டி கொள்ளுகிறது, வெற்றி போன்ற சிந்தை ஒட்டி கொள்ளுகிறது. அது என்னை தீங்காக, சாபத்தீடாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பட்டணத்தின் தோல்வி. அந்த பாளையத்தில் ஆண்டவரின் அறிவுரையின்படி சாபத்தீடான ஒன்றையும் தொடக்கூடாது. தீக்கரை ஆக்கணும். வெள்ளி, பொன், இதை போன்ற சிறப்பு நன்மைகளை கர்த்தருடைய பெட்டிக்கு கொண்டு வந்து வைத்து விட வேண்டும், கர்த்தரின் ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து விட வேண்டும். இதுதான் அடிப்படை ஏற்பாடு. இவைகளை செய்ய வேண்டிய மனிதர்கள் கவர்ச்சிக்கு, இச்சைக்கு, ஆசைக்கு, அது பேராசையாக இதயத்தில் வளர்வதற்கு இடம் கொடுத்தார்கள்.
எத்தனை துயரமானதில்ல, எத்தனை பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் இந்த வீழ்ச்சி. இப்படிப்பட்ட வெளி தெரியாத உள்ளான தோல்வி வெளியாய் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு, கடவுளின் திட்டத்திற்கு, சுவிசேஷத்திற்கு, திருச்சபை இயக்கங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியாக நிகழும். செய்த சின்ன தவறு, செய்த சின்ன மீறுதல், சின்ன பாவமாக இருக்கலாம், பழியாக இருக்கலாம், தொடக்கூடாது என்கிற அந்த திட்டமாக இருக்கலாம். அது அவர்களை சின்ன பின்னமாக்கிட்டு இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய விசுவாச போராட்டம் வெற்றியை சுவைத்த மனிதர்கள் வெற்றியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது. பிற காரியங்களை பார்ப்பதற்கு தாழ்மைப்படுவது அல்ல, உடைந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு கடவுளின் திட்டத்தை அடுத்த எல்லைக்காக கற்று தேர்வதற்கு ஆர்வமில்லாத தோல்வி. கல்லூரியில் எங்களுடைய பேராசிரியர்களை உருவாக்கும் போது சொல்லுவார், நீ தோற்கவே இல்லைன்னா ஒண்ணுமே செய்யலன்னு பொருள்னு சொல்லுவார். தோல்வி சில நேரங்களில் வரத்தான் செய்கிறது. இப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. இச்சையில, ஆசையில, பேராசையில அது நம்மை கொன்று குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவா இதை அறிந்த மாத்திரத்துல மிகப்பெரிய ஒரு மனம் திரும்புதலின் காரியங்களை செய்கிறார். என்ன செய்கிறார்? தாழ விழுந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை இந்த மனிதர்களுடைய கைக்கு ஒப்புவிப்பதற்காகவா இப்படி தோல்வியை எங்களுக்கு அனுமதித்தீர் என்று போராடுகிறார். சாபத்தீடானதை உங்கள் நடுவே நிக்கிரகம் பண்ணி விட்டால் இனி உங்களோடு இரேன் என்று சொன்ன மாத்திரத்தில் தாவீது முகம் குப்புறமாக விழுந்து கடவுளின் திட்டத்திற்காக மன்னிப்பு கேட்டு, பழைய ஏற்பாட்டின் காரியமாக வழக்கமாக ஆடையை கிழித்து, தூசியை, குப்பையை தலையில் கொட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வீழ்ந்து, உம்முடைய உடன்படிக்கை எங்கள் மேல இருந்ததை அதை எப்படி எங்களை விட்டு அகற்றுவீர், எங்களை விட்டு நிகழாமல் இருப்பதற்கு எப்படி உம்முடைய மனம் பேதலித்தது என்று போராடுகிறார். மனம் திரும்புதல் என்பது அதுதான். தபசு நாட்களில் இந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் திரும்புவேன். எத்தனை அழகான ஒரு வாக்கை ஆண்டவர் தருகிறார். பொல்லாங்கு, தீங்கு, சாபத்தீடானது பாளையத்தில், முகாம்கள் இல்லை, கடவுளின் திட்டத்தில் வேறு பிரிக்கப்பட்ட கடவுளின் பிள்ளைகள் இத்தனை துணிகரமாக கரை வைக்கும் போது ஆண்டவரின் திருத்திட்டமாகிய கடவுளின் பிள்ளை யோசுவா ஆடையை கிழித்து நிற்கிறார், தலை குப்புற விழுந்து கிடக்கிறார், மன்றாடுகிறார், உடன்படிக்கை பெட்டியை ஞாபகத்துக்கு வைத்து தலையில் தூசி போட்டு கொட்டி மனம் திரும்புவதற்காக முன் நிற்கிறார். அப்போது அவனாக முன் வந்து ஒவ்வொருவராக அழைக்கப்படுகிறார்கள். அவன் முன்னுக்கு வந்த உடனே, தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், சால்வை எடுத்தேன், 200 வெள்ளி சேக்கல் எடுத்தேன், 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தை எடுத்தேன், அவைகளை நான் இச்சித்தேன். பாளையத்துக்கு புறம்பாக நிறுத்தப்பட்டு கல்லெறியப்பட்டார் என்று அந்த அதிகாரத்தின் பின்பகுதி கூறுகிறது. அதை ஆகோர் பள்ளத்தாக்கு. இன்றைக்கும் தேவ திட்டத்தை இந்த தேசத்தில் நிறைவேற்றுவதற்காய் சிந்தித்து கொண்டிருக்கிற மத்தியில் சாப தீட்டு முகாம்களில், பாளையங்களில், ஊழியங்களில், சபைகளில், சபைகளின் எல்லைகளில் நிகழ்ந்தா
கடவுளின் பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதற்கு அழகான தருணம் லெந்து காலம். அதை செய்து நிறைவேற்றும் போது கடவுளின் மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக அறிக்கையிடுவார்கள். 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் 1000 தலைமுறைக்கு மன்னிக்கிறார். கல்லெறிந்து கொல்வதில்லை. சாபத்திட்டுக்காக, தீங்குக்காக மனசாபப்பட்டுட்டா பள்ளத்தாக்கு, ஆகோர் பள்ளத்தாக்கு அல்ல, ஆண்டவரின் பலிபீடம். அவர் எனக்காக பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தியதுனால நான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட வேண்டியதில்லை. அவர் கொல்லப்பட்டார் கொல்கதாவில். அதை நினைவு கூறுகிற சிலுவையின் உபதேசங்களை இன்றைக்கு திரும்ப திரும்ப இரவு பகலாக கேள்விப்படுகிறோம். அந்த கிருபையில நம்மை உறுதிப்படுத்தி மனம் திரும்பினால் முடிவில் மீண்டும் வெற்றியை ஆண்டவர் தருகிறார். என்ன சொல்றார்? எழுந்திரு, உன் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, வேறு பிரித்துக்கொள். கடவுள் வார்த்தை இன்றைக்கு நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஜப குழுக்களுக்கு, மிஷனரி இயக்கங்களுக்கு, நற்செய்தி பணி வாரியங்களுக்கு, கடவுளின் திட்டங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான ஒரு போதனை. எழு, போதும், எழுந்திரு, தீங்கை நீக்கு. கடவுளின் திட்டத்தை ஏற்பதற்காக வேறு பிரிக்கப்பட்ட எண்ணத்தை உன் மூலமாக உருவாக்கி இருக்கிற அந்த எண்ணத்தை பரிசுத்தப்படுத்து, பிரத்யேகப்படுத்து. கடவுளின் திட்டத்திற்காக நீ இப்போ என்ன செய்யணும்? பதிவிரு. தோல்வியில் ஆண்டவரின் திருத்திட்டமாய் நாம மனம் திரும்பினோம்னா வெற்றிக்காக தேவ திட்டம் ஒன்று தரப்படுகிறது. அது என்ன? நான் சொல்லுகிற விதமாக அந்த பட்டணத்தை பார்த்து அணுகுமுறை வகுத்து பதிவிரு. இல்லை, ஒரு டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஒரு அணுகுமுறை வகுத்த ஒரு போராட்டத்துக்கு 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். பட்டணங்கள் பெருகி இருக்கிற காலங்கள், பட்டணங்களிலே தோல்வியுறும் காலங்கள், ஊழியங்கள், ஊழிய சாட்சிகள், எத்தனையோ விதமான சவால்கள் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 5000 முனிசிபல் பட்டணங்கள் இருக்கிறது. 12 உலக அளவிலான பெரும் நகரங்கள் இருக்கிறது. 400 பட்டணங்கள் இருக்கிறது. இந்தியாவின் ஜனத்தொகையில் ஏறத்தாழ பாதி பேர் இப்போது இந்த பட்டணங்களிலேயே குடியமர்த்த வந்துவிட்டார். அப்படி நம்மை சுற்றி நிலைத்து நிற்கிற கடவுளின் திட்டம் மனிதர்களை கிராமங்கள் நின்று பட்டணங்களுக்கு ஈர்க்கிறது. மகாராஷ்டிராவில் சிரஜி இந்தியா மிஷன் இயக்கத்தின் மூலமாக சிறப்பான ஒரு பணியினை செய்து வருகிறோம். அங்க இருக்கிற 36 மாவட்டங்களிலும் இருக்கிற போதகர்கள் அன்றாடகம் 3 ஆண்டுகளாக தொலைக்காட்சியின் வழியாக, ஜூம் கால் வழியாக, தன்னுடைய தொலைபேசிகளின் வழியாக அன்றாடகம், ஞாயிறை தவிர்த்து அத்தனை நாட்களிலேயும் அவர்கள் ஐக்கியம் கொள்கிறார்கள். இதற்காக அணுகுமுறை வகுத்து ஜெபிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். முழு மகாராஷ்டிராவில் 11 கோடி பேர். 3 பட்டணம், பாம்பே, பூனே, தானே, இந்த 3 பட்டணமும் இந்த முழு 11 கோடி மனிதர்களில் பாதி பேரை இந்த 3 பட்டணங்களும் கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி பட்டணங்களின் சவால்கள் பெரும் பெரும் சவால்கள். நாம் நம்முடைய பணிகளில் பட்டணங்களில் தோற்று போனோம். சாபத்தீடாக ஆயி பட்டணம்
யோசுவாவின் சகாக்களுக்கு தோற்று போனது. ஆனால் சாபம் இல்லாமல் கூட நாம் நம்முடைய எல்லைகளில் தோற்று போயிருக்கிறோம். மறைவிடத்தில் கண்ணி வைத்து அணுகுமுறை வகுத்து பாளையத்தில் இறங்கி பள்ளத்தாக்கில் நின்று ஆயி என்கிற முழு பட்டணத்தை சரியாக பார்த்து வேவு பார்க்க சென்ற மனிதர்கள் சொன்ன இராணுவ யுக்திகள் துணுக்கமானவைகள், சரியானவைகள். அவைகளை மனதிலே கொண்டு 3000 ராணுவ வீரர்களும் மீண்டும் போரிடுவதற்காக முன் செல்கிறார்கள். எழும்பி நிற்கிறார்கள். தைரியமாய் நின்று கடவுள் உங்களுக்கு இந்த பட்டணத்தை தருகிறார் என்ற கட்டளையை பிடித்தவாறு மீண்டும் போராடுகிறார்கள். வெற்றி கொண்டார்கள். பட்டணங்களுக்கான வெற்றியை ஆண்டவர் தோல்விக்கு பின் இதை போலத்தொரு காலத்துக்காக நமக்கு தர வேண்டும். பட்டணங்களில் வாழ்கின்ற மக்களாய் எத்தனை முறை தேவனுடைய திட்டத்திலே நாம் தோல்வியுற்றாலும் அந்த தீங்கை களைந்து மனம் பொருந்தி ஆண்டவரின் திருத்திட்டத்தில் வசனம் சொல்லுது, உங்கள் ஆடைகளை அல்ல இதயத்தை கிழித்து மனதுருக்கம், உடைந்த ஆவி, அவைகளை கொண்டு சீர் பொருந்தி கடவுளின் திட்டத்துக்காக உடன்படிக்கையின் ஆண்டவரை அந்த வாக்கு தத்தத்தை பிடித்தவர்களாக போராடி மேற்கொள்வதற்காக இந்த லெந்து காலங்கள் நமக்கு தரப்படுவதாக. அவைகளின் வழியாய் ஆண்டவரின் திருத்திட்டத்தை ஏற்றவர்களாய் கடவுளின் சித்தத்தை செய்து தோல்விக்கு மேல் தோல்வி அடையாது, வெற்றிக்கு மேல் வெற்றி அடைவதற்காக ஆண்டவர் பட்டணங்களுக்கு அழைக்கிறார். ஆயி பட்டணத்தில் ஏற்பட்ட தோல்வி முடிவான தோல்வி அல்ல. தோல்விக்கு பின் பெற்ற வெற்றி துவண்டு போகாத வெற்றி. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. தோல்விக்கு பின்பு ஆண்டவர் தந்த வெற்றி எழுந்து பயப்படாது பதிவிட்டு மீண்டும் ஆண்டவருடைய திருத்திட்டத்திற்காக வெற்றி என்கிற தேவ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த வெற்றிக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரலாமா? என்னோட கூட இணைந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உம்மை தெய்வம் என்று கண்டு கொண்டதுனால எங்களுக்கு எத்தனை ஸ்லாக்கியம். எரிகோவிலே தந்த வெற்றி போல எங்களுக்கு வெற்றி தந்தீர். சீராக இயற்கையாக சிறப்பாக வாழ்வதற்கு தந்தீர். சற்று தொலைவில் ஆயி பட்டணத்தில் மனிதர்கள் தோற்றது போல நாங்கள் அநேக நேரங்களில் தோற்று கிடக்கிறோம்ப்பா. உம்முடைய வசனம் கொண்டு ஆற்றி தேற்றி உம்முடைய திருத்திட்டம் கொண்டு நாங்கள் மனம் திரும்பி சீர் பொருந்தி உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து அறிக்கையிட்டு உடைந்த உள்ளத்தோடு வரும்போது, இயேசுவே நீர் வந்து எங்களை ஆட்கொள்வீர, தொடுவீர, அற்புதம் செய்வீர, அடையாளம் செய்வீர, வெற்றி தருவீர. அந்த வெற்றியை இந்த ஜபத்தில் இணைந்து கொள்கிற என் சகோதரன் சகோதரி, தாய் தந்தையர், சிறும் சிறார் பரீட்சை காலங்களில் கடுமையான போராட்டங்களை சந்திக்கிற இந்த காலங்களுக்கு அவர்களுக்கு நிறைவாக தந்து வெற்றிக்கு மேல் வெற்றியை தாராப்பா. எழுந்திருக்க, பயப்படாதிருக்க கிருபை தாரும். அந்த நல்ல கிருபையில எங்களை தாங்கும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய்